அளக்கும் போது இப்ப நாங்க அளந்து பணம் கட்டி 3 மாசம் நாளைக்கு பணம் கட்டி அளந்து போடலாம் உடனே அளந்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் கிச்சி போட்டு வச்சிருக்கேன் கரிமண் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரு அளந்து போட்டுக்கலாம். சரி அப்ப நாளைக்கு நாளைக்கு கூட்டி வர சொல்றேன்ல. நாளைக்கு எப்ப போய் ஃப்ரீயா இருக்கும்போது கூட்டி வர எப்படி சொல்ல அவன் அளந்துங்கிறான். அளந்து இதே வரப்போ காட்டிங்கிறான். புரியுதா? அந்த வரப்போ காட்டிங்கிறான். நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணுங்க. நாளைக்கு திருப்பி பணத்தை கட்டி பக்கத்து கிடக்க பணம் கட்டணும். என்ன சமாச்சாரம் கேட்டு வச்சுருங்க. மார்க் பண்ணி ஒரு கம்பி வச்சுருங்க. அது கம்பி வரமாட்டாங்க. 2 பேர் சலான் கட்டி நீ கொட்டிட்டு வந்தால் தான் வருவாங்க. போட்டு முதல்ல வரமாட்டாங்க. நீ 2 பேரும் ஒத்துட்டு போனால் தனியார் புரியுதா? அந்த பக்கம் அந்த போயிடும் சுற்றி அதே தான். அது ஏதோ தப்பு இருக்குது. இது இல்லை இல்லை ஒரு மிஸ்டேக் இருக்குது. அந்த போனால் அப்படி தள்ளி தான் போவான். கேளு அது இல்லாத போயிடும். இல்லாத போனாலே சம்மந்தத்தை சொத்து எங்க எல்லாம் நீ வந்தா கூட எடுத்துக்கோ. சரி கூட நீ பில்டிங் நான் என்ன இது அது ஒரு பீஸ் கிடையாது. புரியுதா? காட்டி இருப்பேன். அவரு எதாவது கிச்சு காட்டி இருப்பாங்க. பாருங்க ஓய்வு அளந்தாரு. இதுதான் கிச்சு போட்டு கிச்சுக்கு காட்டி இருப்பேன். அவருக்கு மேலே கூட்டு சொல்லி உண்மை இல்லையா? காலையில செல்வன் கிட்ட 10 வீடியோஸ் சொன்னீங்க. புரியுதா? அவர் புரியுதா? காட்டுதாப்னா நான் என்ன பண்ணிருப்பேன். அப்படி கிச்சு அவரு காட்டி இருப்பேன். அவரு என்ன சொல்லி தெரிஞ்சுக்காது. மொத்தமா அவங்க ஓரத்தில் கூட்டு வரது மொத்தமா அவன் கல் போட்டு போடுறது. கல் போட்டு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கிறோங்க. அன்னைக்கு போட்டால் போடுங்க. அந்த வீட்டுக்கு வந்தாலே போடுங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோங்க. எல்லாருக்கும் பார்க்க பாரு. இப்ப அவனுக்கு என்ன பார்க்கணும் உனக்கு என்ன பார்க்கணும் அதே எங்களுக்கு இருக்கு. நான் வந்து இல்லைன்னா சொன்னேன் இருக்கு. நீ வந்து அளந்துட்ட எனக்கு சதவீத கட்டுப்பாடு தான் போடுங்க. அதெல்லாம் பிடிக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு கேட்டு தான் போனோம். அங்கே வருதுன்னா அங்கே போட்டுக்க. கல் போட்டுக்க. வேணான்னு இல்லையே போட்டுக்காங்க. கல் அவன் போட சொல்லி இது வேணாம் போய் கல் போட தேவையில்ல. இத்தனை நாளா நாங்கள் ஒரே ஒரு கல் கூட இந்த பக்கம் இறக்கல. சரிங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். ஒன்னே ஒன்று கூட எங்கள் அப்பா இந்த வரைக்கும் நான் தொட்டதே இல்லை இந்த பக்கம். சரிங்களா? நீங்கள் அளந்தது விளாண்டு கேட்டால் நீங்கள் போட்டு போயிருங்க. அளந்து அவள் தான் நான் சொல்கிறேன். எனக்கு எதுவுமே வேணாம். கல் கட்டுறதா கட்டி தான் விட்டுட்டான். கல் பாரு முடிக்கிறது கட்டிக்கிறான். வரப்பு என்ன மாமூல் வரப்போ அதுதான் கீது பெரிய எல்லாமே தெரிஞ்சுட்டான். அதே வரப்பு தான் அவனுக்கு காட்டி கலந்துட்டு போனான். கெச்சு கொடுத்து போயிட்டான். புரியுதா? இப்போ வந்து நான் வந்துட்டு காட்டுறேன். நீ அந்த சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்போ எவ்வளோ நாள் நீங்கள் அளக்குறீங்க? அதுக்கு டைம் கொடுங்க. டைம் சொல்லுங்க. எவ்வளோ நாள் அளக்குறீங்க? உனக்கு நான் டைம் கொடுக்க முடியாது. அப்போ நீ 10 வருஷம் அளக்குறாங்க அந்த மூலையில் உட்காந்து கிடக்க முடியாது. இப்போ நான் வீடு கட்டணும்ல. அப்போ நீ அவனே இருடா நீ பேசக்கூடாது இரு. நான் வீடு கட்டணும்ல. அளந்து இந்த வதிக்குது நீ வீடு தள்ளி கட்டி போய் சொல்லிட்டா நான் அதுதான் பண்ணி போயிட்டு இருப்பேன். நானும் வீடு கட்டி போயிட்டு அப்புறம் நீ வந்து இன்னும் அளந்து 10 வருஷம் சொல்றதுல நீ பிள்ளை கட்டி அப்பால கொஞ்சம் நீங்க அங்க வேண்டிய கட்டிக்குவீங்க. நீங்க அப்ப நீங்க அங்க கட்டிக்குவீங்க. சொல்றது நான் மும்பைண்டே வரேன். நீங்க அங்க வீடு கட்டிக்குவீங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அழகணுமா? நீ சொல்ல மாதிரிடா எங்களுக்கு வரப்பு இதுடா எங்களுக்கு விட்டு போன வரப்பு நான் சொல்றேன். அழகு 3 மாசம் வந்துட்டுடா. நான் அழகுனே நீ அழந்து நான் அழகுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அழகுங்க எனக்கு பின்னாடி தான் நீ அழந்த. எப்ப இப்ப ஸ்கெட்சில் இருக்கிறது என்ன? நீ அளந்தனா அன்னைக்கு அளந்தா இருப்ப எங்களை கூப்பிட்டு கல் போட வேண்டியது தானே. சரி சரி நீங்க அளந்தீங்க சொன்னீங்கல்ல எங்களை கூப்பிட்டு வந்து கல் போட வேண்டியது தானே. நீயே போடல. இப்போ நீங்க சொன்னத வரைக்கும் நான் வரேன். மாறி வந்தா கூப்பிட்டுப்பா. எங்க மாறி வந்தீங்க? அதான் இங்க தான் மாறி வந்தீங்க. அதத்தான் சொல்றேன். நீ அப்பவே கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் காலையில நான் 10 டைம் சொல்லிட்டேன். கெச்சி காட்டி இருப்பேன். அண்ணனே கேளு. தங்கமணியே 10 டைம் சொல்லிட்டேன். நான் கெச்சி காட்டி இருப்பேன். அவருக்கு எப்படியா? அவருக்கு தெரியாம அவருக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருமா? எனக்கு தானே தெரியும். எல்லாம் சொல்றேன்லடா. நல்லா கெச்சி வச்சுக்கின்னு சொல்றேன்ல. சரி அலங்க இன்னும் 3 மாசம் டைம் கொடுங்க. அளந்துருங்க. அவ்வளவுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 3 மாசம் தான் போ. அளந்துறேன் போ. 3 மாசத்துக்கு 4 மாசம் கூட டைம் அளந்து போது பண்ணிக்க போ. நீ பேசாத. உங்களுக்கு தான் கட்ட முடிஞ்சு போச்சு. அடிச்சுனா சந்தில போட்டு தள்ளிட்டு போய் நின்னுடுவான். டென்ஷன்லாம் நம்ம பண்ண கூடாது. ஒண்ணு கூட பேசவே கூடாது. சரி உரா அளந்து போட்டுக்கலாம். அங்க இதெல்லாம் திணிக்கலாம்டா. உரா அளந்துக்கிட்டா உரா இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு அளந்து சொல்லிருங்க.
நான் நடந்து சொல்லி ஏதாச்சும் போ சொல்லுங்க அப்படிலாம் இல்ல இந்த வஸ்து அளந்து சொல்லிருங்க எனக்கு சொல்லிட்டு கெச்சு எனக்கு வந்து இந்த வஸ்து வந்து அளந்து கொடுத்துருங்க இப்போ நாங்கள் பார்க்க பண்ணி அளந்தா இல்லையா அளந்து எல்லாருக்கும் தெரியும் அளந்த போது வரப்பு தான் அவனை மாறி கட்டா இல்லை மாறி இருப்பாரு கட்டி போனோம் அங்க என்ன 3 அடி ஷார்டேஜ் வருது. இல்லைண்ணா இப்போ நான் கல் போட்டு என்ன ஆச்சுன்னா பிரச்சனை இல்லைண்ணா இப்போ இவங்க அளக்கும் போது ஒரு ஸ்கெட்ச் வந்துடும். இப்போ பிரச்சனையே இல்லை. கல் போட நீ எனக்கு மொத்தம் இந்த 3 வேணாம் சொல்லுங்க அப்புறம் பாருங்க சரவீரம் கொஞ்சம் நேரம் எனக்கு பாரு இதுதான் காட்டும் கட்சி போட்டு சொல்லி கட்சி அவங்க காட்டியிருப்பேன். புரியுதா இல்லையா? நான் காட்டியிருப்பேன். அப்போ என்னன்ற தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எதுவுமே கட்சி எங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நானும் இந்த வந்து பாரு இங்கே ஒரு எவ்வளோ அதான போதுன்னா எனக்கு வரப்பு என்ன கொலைக்கு வரப்பு இல்லை அந்த வரப்பாக தான் நான் கலந்து நான் போட்டிக்கணும். புரிஞ்சுக்கா கட்சி வந்து போட்டது எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 4-5 மாதத்தில் அளந்துருங்க. 4 மாதம் அளக்கும் போது போடுறேன். அளக்கும் போது இல்லை இந்த நாளுக்குள்ளார எங்களுக்கு அளந்து காட்டணும். எங்களுக்கு வேலைக்கு இது நீங்கள் அளக்கணும். ஏன்னா அவனும் இன்னும் 10 வருஷம் அப்படியே இருக்க முடியாது. சொல்றேன்னா நான் வேலை செய்யும் போது நீங்க அளந்து நீங்க அளக்காதண்ணா இரு நீ வேலை செய்யும்போது நீ சொல்ல வேண்டியது நீ அல்றானே சொல்லணுமா? நான் செல்வன் மட்டும் சொல்லிட்டேன். ஆஹா ஸ்னாப்பா போடாதனா போடாதான் சரி விடு. எப்போ அளந்து காட்டுறாங்க எங்களுக்கு அது கேட்டு சொல்லு. நாங்கள் அளந்துட்டுங்க எங்க இது எப்போ அளந்து காட்டுறாங்க அது கேட்டு சொல்லு. எல்லாரும் கெச்சி இருக்குது இந்த லைன் பூரா அளவு இருக்குது அளவுக்கு 2 வருஷம் 5 வருஷம் எனக்கு வேலை பண்ணல. அளந்து வரும்போது மிஷின் தான் அளந்தாரு. ஒரு பிரச்சனை என்ன நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாரு. அளக்கும் போது டேப் எடுத்து அவன் அளக்குற அளவு உங்களுக்கு கரெக்டா இருக்கா நீங்க செக் பண்ணணும். அவங்க என்ன பண்றான்னு கேளு உங்க சர்வரை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா சண்டை வர மாதிரி இருந்தா அவன் மறிச்சு பார்த்து வச்சு விட்டு போயிடுவான். சொல்லல அவனும் வந்து இந்த பிச்சு தான் வச்சிருந்தான். பிச்சு வச்சிருந்தா எத்தனை அடி அகலாம் எவ்வளவு நீட்டம் அது எவ்வளவு வருது அதே தான் அவனுக்கு மாட்டான். அவன் ஸ்கெட்ச் உங்களுக்கு வந்து நான் கரெக்டா சொல்றேன் பாரு. அந்த பக்கம் 25 அடி முன்னாடி 25 அடி அகலங்குது. இங்க எத்தனை அடிக்கு அதுதான் அளவு. அந்த அளவு எல்லாரும் அதை தான் நீங்க செக் பண்ணிக்கணும். இப்போ ரைட் பேரா நான் என்ன செக் பண்ணி இல்லடா டேய் அந்த கெச்சடா பேப்பர் இந்த ஏரியா எப்பயுமே